தம்பி, உனக்கு அம்மா எப்படியாச்சும் காலேஜ் ஃபீஸை கட்டிடுறேன்ப்பா. அம்மா நாளை வீட்டில் பாத்திரம் தேய்ச்சாச்சும் உனக்கு காலேஜ் ஃபீஸை கட்டிடுவேன், சரியா? அம்மா, நீங்கள் எதுக்குமா கஷ்டப்படுறீங்க? நீங்கள் கஷ்டப்படாதீங்க. நான் பார்ட் டைமாக வேலைக்கு போகிறேம்மா. டெலிவரி பாயாக 6 மணிலேருந்து நான் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறேன். காலையில் காலேஜ் போகிறேன். உங்கள் கஷ்டம் கொஞ்சமாச்சும் குறையும். சரிப்பா, உன்னால் முடிஞ்சதை பண்ணு. காலையில் காலேஜ் முடிச்சுட்டு சாயந்தரம் டெலிவரி பாய் வேலைக்கு போனான். அப்பா, மொதல் ஆர்டர் வந்துருச்சு. தம்பி, இந்தாப்பா பிரியாணி. நீ தானே ஆர்டர் போட்டிருந்த, புடி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, டயத்துக்கு வந்து கொடுத்துட்டீங்க. இந்தாங்க டிப்ஸ். அப்பா, ஒரு வழியாக இன்னொரு ஆர்டர் வருது. ஆனால் இது என்ன புரியாத அட்ரஸாக இருக்கே. இந்த ஆர்டரை அட்டன் பண்ணுவோமா இல்லை கேன்சல் பண்ணி விட்ருவோமா? இந்த அட்ரஸுக்கு நான் இதுக்கு முன்னாடி போனது கூட இல்லையே. என்னவா இருந்தால் என்ன, ஒரு தடவை போய் பார்த்துருவோம். என்னது இது, பூரா சுடுகாடாக காட்டுதே. கடவுளே, போகிற வரைக்கும் என் கூட இருங்க. எந்த சைடு கொண்டு போய் அந்த ஆள் வீடை கட்டி வச்சிருக்கான்னு தெரில. இப்படி இருக்குது போகிற வழியே. எப்படியும் அவன் வந்துட்டான். ஹலோ சார், நான் வெளியே தான் சார் இருக்கேன். ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. தம்பி, கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்து கொடுத்துட்டேன்னா உனக்கு புண்ணியமாக போகும்ப்பா. என்னால் நடக்க முடியாது. நான் ஒரு வயசான கிழவன். ஐயா, நாங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது. நீங்கள் வெளியே வந்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க ஐயா. எனக்காக கொஞ்சம் உள்ளே வந்து கொடுப்பா. நகர முடியாத கிழவன். இந்த தாத்தாவுக்காக இந்த உதவி கூட பண்ண மாட்டியா? என்ன இவர் ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. சரி, எடுத்துகிட்டு போய் உள்ளேயே கொடுத்துருவோம். சாப்பாடு எடுத்துட்டு உள்ளே போய் கொடுக்க போனான். ஐயா ஐயா, சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. இன்னும் வீட்டில் யாரையுமே காணோம். ஐயா, வெளியே வாங்க, சாப்பாடு கொண்டு வந்துட்டேன்யா. அப்போ அந்த தாத்தா ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து அவன் தலையில் அடிச்சிட்டாரு. கட்டையில் அடிக்கவும் அவன் மயங்கி விழுந்துட்டான். அப்பா, ஒரு வழியா இவனை மயக்கம் போட வச்சாச்சு. போய் அந்த பேயை வர சொல்ல வேண்டியதுதான். அவனை தூக்கி கட்டிலில் போட்டுட்டு அந்த தாத்தா வெளியே போயிட்டாரு. அவன் முழிச்சு பார்த்தான், ஆனால் யாரையுமே காணாம். அட, என்னாச்சு நமக்கு? நம்ம ஏன் இப்படி கீழே விழுந்து கிடக்குறோம்? சாப்பாடு தானே டெலிவரி பண்ண வந்தோம். பின்னாடி யாரோ கட்டையில் அடித்த மாதிரி இருந்தது. டே மாட்டிடடா, நீயும் என்ன மாதிரி மாட்டிக்கிட்ட. ஐயோ, இது என்ன எலும்பு கூட ஆடிக்கிட்டு இருக்குது. கடவுளே, ஐயோ என்னை விட்டுரு, நான் போயிடுறேன். நான் எந்த தப்பு பண்ணலை, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நானும் உன்ன மாதிரி டெலிவரி பாய் வேலைக்கு தான் வந்தேன். என்னைய கொன்று எலும்பு கூட மாற்றிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் உன்னையும் அப்படி மாற்ற போகிறாங்க. நீயும் என்ன மாதிரி தான் வரப்போகிற. இங்கே நிறைய டெலிவரி பாய் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வசமாக வந்து அந்த பேய்கிட்ட நீ சிக்கிக்கிட்ட. பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு துணை வரப்போகுது. நீ என்ன சொல்கிற? என்னை விட்டுரு தயவு செஞ்சு. நீ கடவுளே நினச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. நான் போயிட்டு வரேன். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படி நான் தப்பிக்க போகிறேன்னு தெரியலையே. இன்னொரு பலிக்காடு வந்துருச்சு. இன்னைக்கு நீ சிக்கிக்கிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை பலி கொடுத்து ஒரு ரத்தத்தெல்லாம் குடிக்க போகிறேன். வரும் உன்னை மாதிரி தான் ஒருத்தன் மாட்டுவான். இன்னைக்கு நீ தான் மாட்டியிருக்கிற. ஒரு ரத்தத்தை தான் இன்னைக்கு நான் குடிக்க போகிறேன். சரி சரி, இப்போ நீ என் ரத்தத்தை குடிச்சிருவ. ஆனால் நான் சொல்கிறத கேட்டேன்னா நீ 2 பேர் ரத்தத்தையும் ஒரே நேரத்தில் குடிக்கலாம். நீ என்ன சொல்கிற? என்னை ஏமாத்த பார்க்காத. இங்கே நீ ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிற. உன்னை மட்டும்தான் கொல்ல முடியும். எப்படி 2 பேர் ரத்தம் கிடைக்குன்னு சொல்லுவ? அப்படி 2 பேர் ரத்தம் மட்டும் கிடச்சிச்சின்னா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஆனால் நீ இப்போ ஒரு ஆள் தான் இருக்கிற. நீ போய் தான் சொல்கிற. எப்படி இன்னொரு ரத்தம் கிடைக்கும்னு என்கிட்ட சொல்கிற? நான் வர்றப்ப தனியாக வரல, இன்னொரு பையனையும் கூட்டிகிட்டு தான் வந்தேன். அவன் அங்கே முனையில் வெளியே தான் நிற்கிறான். நீ மட்டும் என்னைய வெளியே அனுப்புனேன்னா அவனையும் எப்படியாவது பேசி கூட்டிகிட்டு வந்துடுவேன். நீ எங்கள் 2 பேர் ரத்தத்தையும் தாராளமாக குடிக்கலாம். என்ன சொல்கிற? என்னை நம்பி வெளியே அனுப்பு. உனக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். நீ பொய் சொல்கிற. என்னை ஏமாற்றிட்டு இங்கேருந்து தப்பிக்கலான்டா இப்படி பண்ணுற. சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். திருப்பியும் உன்கிட்டே நான் வந்துடுறேன்.
எங்கள் ஆயா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் இங்கே தான் இருப்பேன், இங்கேருந்து போக மாட்டேன். எப்படியாச்சும் அவனையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். உங்கள் ஆயா மேலெல்லாம் சத்தியம் பண்ணுற, சரி போயிட்டு வா. அவனும் ஏமாத்திட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனான். நிற்கவே இல்லை, பின்னாடி திரும்பி கூட பார்க்கல, அப்படி வேகமாக போனான். அப்பா, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் அந்த தெரியாத அட்ரஸுக்கு போகக்கூடாது. இந்த செத்து போன ஆயா தான் என்னையை காப்பாத்துச்சு.